ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வில்லேஜ் படிஸ் சேனல். இன்றைக்கி வீடியோ ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிச்சன் வந்து புதுசாக கட்ட போகிறீங்க அல்லது கட்டிகிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது நம்ம எந்த மாதிரி கிச்சன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சின்ன கிச்சனாக இருந்தாலும் சரி, பெரிய கிச்சனாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் வந்து நிறைய வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது சிங்க் தான். சிங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சில்வர் தான் போட்டிருந்தேன். சில்வர் வந்து எப்படின்னா சவுண்ட் அதிகமாக இருக்கும். பட் இது வந்து குவாடு சிங்க்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிங்க்கோட மெட்டீரியல் என்னங்கான்னு சொல்லி. இது வந்து குவாடுன்னு சொல்லிட்டு பிளாக் கலர்லேயே போட்டிருக்கேன். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நானுமே இந்த மாதிரி பிளாக் கலர்லேயே வந்து குவாட் சிங்க்கே நான் போட்டேன். இது வந்து சவுண்ட் அதிகமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு பைப்பும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பாத்திரம் விளக்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்கிட்டு நம்ம பாத்திரம் வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேத்துக்கு ரைட் ஹேண்டு தான் ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன விளக்கி கழுவி இந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கணும். ஏன்னா ஸ்பேஸ் இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் ஆப்போசிட் சைடு வைக்கிறப்ப அதுலேயே கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளேஸ் செட் பண்ணி தான் நம்ம வந்து சிங்க் வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அதிகமான வேலை இருக்கிறது சிங்க்கில் தான். பாத்திரம் எப்போவுமே சேர்ந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு பாத்திரம் கழுவி முடித்தாலே கிச்சனே நீட்டாக இருக்கும். அதனால் வந்து சிங்க் ஏரியாவை நம்ம கொஞ்சம் நல்லா செலக்டிவாக வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப் செலக்ட் பண்ணுறது. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கிரைனைட்டில் தான் போடுவோம். பிளாக் வந்து பெஸ்ட்டுன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா ஒயிட்டு சூஸ் பண்ணுறப்ப நம்ம மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பண்ணுற மாதிரியே இருக்கும். இல்லைங்க என்னால் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து ஒயிட் கலரே கூட சூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு நம்மளுக்கு வேறு கலர்லாம் கூட இருக்குது. ஆனால் பட் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் டார்க் கலர் போடுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிங்க்குக்கு பக்கத்தில் சோப்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிரானைட் கல்லுலேயே நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கல் போடுறப்ப ஆக்சுவலாக நான் இல்லை, இது வந்து இவ்வளோ தூரம் மேலே ஏற்றி போடக்கூடாது. இந்த இடத்துல போடணும். இந்த இடத்துல போடுறப்ப தான் நம்மளுக்கு இப்படி எடுத்து விளக்குறப்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் ஒல்லியாக போட்டாங்க, அந்த மாதிரி இல்லாமல் சதுர டைப்பில் போட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸ் வச்சு விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்போ பாருங்கள், இதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸு வாங்கணும். அதுவும் இல்லாமல் இது உயரமாக இருக்குது. நான் எடுத்து கீழே வச்சு விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வைக்க முடியும். இதுதான் ஒரு பிரச்சனை. சிங்க்கு கட்டுறப்ப நம்ம கொஞ்சம் லேடிஸ் வந்து கூடவே இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஹைட்டு வச்சு பார்க்குறது அப்படி தான். நம்ம ஹைட்டுக்கு வச்சு பார்க்கணும். ஒரு சிலர் வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. அப்போ என்னென்னா நம்ம ஹைட்டுக்கு, அப்போ நம்ம ஹைட்டு வச்சு பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு பாத்திரங்களை வந்து சமைக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். மித்தபடி ஏன்னா நம்ம இதில் தான் நின்று சமைக்க போகிறோம், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னா நமக்கு தகுந்த மாதிரி பண்ணால் தான் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன தான் நிறையா செல்ஃபு வச்சுட்டாலும் அடுப்புக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு செல்ஃபு அல்லது 2 செல்ஃபஸ் வச்சுக்கணும். உப்பு ஜாடி, எண்ணெய், ஏதோ ஒரு சின்ன சின்ன திங்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். எத்தனை செல்ஃப் இருந்தாலும் பக்கத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னா டக்குன்னு கைவசமாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆரோ வாட்டர் நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப மேலே ஏற்றி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறப்ப நம்ம பாத்திரத்தை சிம்பிளாக வச்சு நீக்கி விட்டோம்னா தண்ணி அப்படியே கரெக்டாக விழுகிற மாதிரி. ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அதே நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு சமைக்கிறப்ப தண்ணி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து செதறாமல் நல்லாயிருக்கும். அதுக்கு ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை, கொஞ்சம் லாங் பாத்திரம் வச்சாலும் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு ஹைட் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான டிப்ஸுங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் சூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறையா செல்ஃப் வச்சுருங்க. ஏன்னா நினைப்போம் இத்தனை செல்ஃபு கிச்சனுக்கு தேவையான்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் செல்ஃப் வச்சுருப்போம், சரி போதும்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் சைடில் ஏதாச்சும் இடம் கிடச்சாலும் இந்த மாதிரி டோர் போட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த செல்ஃபில் வந்து நம்ம பாத்திரங்கள்லாம் வச்சுக்கலாம், இந்த செல்ஃபில் வந்து நம்ம மளிகை ஜாமான்லாம் போட்டு வச்சுக்கலாம், இந்த செல்ஃபில் வந்து யூஸ் பண்ணாத பாத்திரங்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம். சரி எக்ஸ்ட்ரா இது ஒன்று இருந்துச்சுன்னா கட்டைப்பை ஏதோ ஒரு பேக் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நம்ம கிச்சன் வந்து கட்டிகிட்டு இருக்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஒரு 5 செல்ஃப் இருக்குது. மேலே ஃபுல்லாக வந்து கடாய், இந்த ஈய பாத்திரம், இண்டோலிய பாத்திரம்லாம் வச்சுட்டேன். இதில் குக்கரு, சில்வர் பாத்திரம், ஹாட் பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் சமைச்சு உள்ளே வச்சிட்றேன். ஏன்னா நம்ம வெளியில் போயிடுவோம், அப்படி எப்படியே வச்சுட்டு போயிட்டோம்னா அதுவே பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறது, சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வெளியில் கிளம்புறப்ப எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா கிச்சன் எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க செல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக எதுவுமே இருக்காது. கீழே அரிசி ட்ரம்மு, இது கிரைண்டரு, இது மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக பழைய மிக்ஸி. அந்த செல்ஃபே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, பெருசாக எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில செல்ஃப் வந்து கிச்சனில் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் அடுத்து நம்ம வைக்க நிறையா திங்ஸ் உள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம நோட் பண்ணுற ஒரு விஷயம், ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கிக்கணும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பாத்திரங்களுக்கு வச்சுட்டோமா, அடுத்து வந்து ஒரு 3 ரேக்கு அல்லது 4 ரேக் பார்த்திங்கன்னா நம்ம கடுகு, மிளகு,
ஜீனி, துவரம்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டுக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கணும். மேலே வந்து 1 கிலோ டப்பா வைக்கணும், கீழே வந்து 1/2 கிலோ பாக்ஸ் வைக்கணும், அதுக்கு கீழே வந்து சம்படங்கள்லாம் வைக்கணும், கண்ணாடி பாத்திரங்கள்லாம் வைக்கணும். நம்மளுக்கே தெரியும் நம்ம எப்படி கிச்சன் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம இந்த மாதிரி கபோர்டு அடிக்கிறவங்க அல்லது செல்ஃப் வைக்கிறவங்கள்ட்ட சொல்லிடணும். அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் நம்மளுக்கு 3 இது இருந்தால் போதும். இந்த ஒரு இதிலே பார்த்தீங்கன்னா 7 பாக்ஸ் அந்த மாதிரி வச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு வந்து இதிலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அடங்கிடும். அப்போ இந்த திங்ஸ் வந்து வேறு செல்ஃபுக்கு மாறாது. அப்போ இதிலே வச்சு இதை நம்ம லாக் பண்ணிடுவோம். அடுத்து அதை இன்னொரு செல்ஃப் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியா இருந்தாலும் எல்லா பேர்த்து வீட்லேயுமே யூஸ் பண்ணாத திங்ஸ்னு கொஞ்சம் இருக்கும். அதாவது ஜூஸ் போடுற மாதிரி கண்ணாடி டம்ளரு, கப்பு, பீங்கானில் இதெல்லாம் வந்து கீழே போட்டால் உடஞ்சிரும் அப்படிங்கிற திங்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுக்காக தனியாக ஒரு செல்ஃப் ஒதுக்கிட்டோம்னா அதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ யாராச்சும் சடனாக வந்து வர்றாங்க, கெஸ்ட் வராங்கன்னு டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா தேடிகிட்டே இருக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு செல்ஃப் ஒதுக்கி அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு செல்ஃப் வச்சுக்கணும். அது எதுக்குன்னா அதிகமாக யூஸ் பண்ணாத பிளேட்டு, பசங்களோட டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து யார் வந்தாலுமே கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அதே சைடு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத வாட்டர் பாட்டில், இப்போ நம்ம வெளியில் போகிறப்ப டக்குன்னு தண்ணி பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளே இல்லாட்டி நம்ம ஹஸ்பண்டோ கெஸ்ட்டோ யார் வந்தாலுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தூக்கு போசி, சம்படம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத திங்ஸ் ஃபுல்லாக இந்த 2 செல்ஃப் நிறையா வச்சுருக்கேன். கீழே இருக்க செல்ஃப் 2மே இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி லஞ்ச் பேக்கு, லஞ்ச் டவல் அது மட்டும்தான் இருக்குது. அது வந்து அந்த இடத்த வந்து ஒரு இதாக வச்சுக்கணும் நம்ம எப்போவுமே. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செல்ஃப் வந்து ஹைட்டாக வச்சிடக்கூடாது. இப்போ இந்த இது வந்து என்னோடய தலை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இதை விடவே நம்மளுக்கு கை வந்து ஹைட்டாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த ஹைட்டு போதும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னா அதை நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். அது வந்து கஷ்டமாகவும் இருக்கும். ஆரம்பத்தில் வந்து தெரியாது. ஆனால் பட் ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னா ஒவ்வொரு பொருளும் எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு மேலே இருக்கிற பொருளை அப்படியே விட்டுருவோம், யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் இது ஹைட் கம்மியாக இருக்குன்னா நம்ம அடிக்கடிக்கு எல்லா பாத்திரமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு மேலே இருக்க கிச்சன் வந்து 2 செல்ஃபு நல்ல ஹைட்டு. அந்த 2 செல்ஃபில் என்னென்ன பாத்திரம் இருக்குது அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இப்போ அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹைட் கம்மியாக இருக்கனால டக்குன்னு பால் வாங்குறமா ஒரு தூக்கு போசி எடுத்துக்கலாம். ஒரு ஜூஸ் வாங்க போகிறது எதுவுமே பக்கத்தில் கடைக்கு போனோம்னா ஈஸியாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் இந்த பொருளில் நம்ம வீட்டில் தான் இருந்துச்சா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு டவுட்டில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி வாட்டர் பாட்டிலு, ஜூஸ் டம்ளர் இதெல்லாம் இப்படி வச்சுட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரே முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப ஹைட்டில் மட்டும் வச்சிடாதீங்க. லாஃப்ட்டு போட்டுக்கோங்க. யூஸ் பண்ணாத திங்ஸ் போட்டு வைப்போம். ஆனால் நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் இருக்குன்னே தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக வைங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். செல்ஃப் மட்டும் ரொம்ப ஹைட்டாக போட்டுறாதீங்க. இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹைட்லாம் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு செல்ஃப் மட்டும்தான் கொஞ்சம் ஹைட். அந்த ஹைட்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது. தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். என்ன பொருள் நம்ம வச்சுருக்கோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் செல்ஃப் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாத்திரம்லாம் நிறையா இருக்குது, சின்ன பாத்திரம் நிறையா இருக்குது. ஆனால் செல்ஃப் வந்து நல்லா இந்த மாதிரி உயரமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஆக்சுவலாக பழைய ஸ்டாண்டு தான். மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு நல்லா சூப்பராக யூஸ் பண்ணலாம். இது நல்லா ஸ்டெடியாக இருக்குது. இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிச்சன் வந்து வீடு கட்டுறதுலே முக்கியமான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். நம்ம சமைக்கிறது, டீ காஃபி போடுறது, நம்மளோட வந்து ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது எல்லாமே வந்து கிச்சனில் தான் இருக்குது. அதனால் கிச்சன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி வச்சுக்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப கட்டக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ப்ளக் பாயிண்ட்டு அப்படி தான். முடிஞ்ச அளவுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி நம்ம மிக்ஸி வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கிடுங்க. கிரைண்டருக்கு அப்படி தான். நம்ம இடம் ஒதுக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து ப்ளக் பாயிண்ட் கரெக்டாக கொடுத்து வச்சுருங்க. நம்ம தேவைங்கிறப்ப எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏர் ஃப்ரையரு நிறைய வந்துருச்சு. நாங்கள் எங்கள் இதில் 2 இதுவும் மேலே அப்படியே வச்சுருவோம் சொல்லிட்டு தனியாக நாங்கள் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சார்ஜ் வயர்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே இருக்கிறோன்னா நம்ம ஃபோன் அடிச்சதுன்னா வெளியில் தான் நம்ம போய் எடுக்கணுங்கிறதுல பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே கிச்சனுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 ப்ளக் கொடுத்து வச்சுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு ஐடியாஸ். அதே மாதிரி டைல் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கில் போட்டுட்டோம்னா கிச்சன் ஃபுல்லாக டார்க்காக தெரியும். லைட்டு டார்க்குன்னு இந்த மாதிரி கம்பல் பண்ணி எதை காம்பினேஷன் பண்ணி போடணும். அதாவது லைட்னாலும் ரொம்ப ஒயிட் இல்லாமல் ஒரு மாதிரி சாண்டல் மாதிரி கொடுத்துட்டு, டார்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் இல்லாமல் ஒரு அளவான டார்க் கொடுத்துட்டோம்னா கிச்சன் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். கபோர்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளேவுட்டில் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதில் யூபிவிசி தான். யூபிவிசி வந்து நம்ம சதுரடிக்கு 300 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து டோர்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸ்லேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கடையில் எதுவுமே கிடையாது.
சும்மா வெறும் டோர் மட்டும்தான் போட்டிருக்கோம், மளிகை ஜாமான் மட்டும்தான் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. தோசைக்கல்லுக்கு அப்படி தான் கீழே வந்து ஒரு பலகா கட்டை போட்டு அப்படியே தோசைக்கல் மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து சிலிண்ட்ருக்கு. இது 4 இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீல் ரேக்கு. நீங்கள் முக்கியமாக போட வேண்டிய ரேக் பார்த்திங்கன்னா கட்லரி ரேக்கு. ஏன்னா இது போட்டு வச்சுக்கிட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்புறம் எல்லாமே ப்ளைனாக இருக்க ரேக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் நான் ப்ளைனாக இருக்குது அப்படின்னா பிளேட் ஸ்டாண்டு மாதிரி வச்சோம்னா அந்த பிளேட் வச்சால் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அது அடியில் போய் மாட்டி அதை இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆழமான இந்த மாதிரி ஸ்டீல் ரேக் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இதே நிறையா ஸ்பேஸ் இருக்குது. இதிலே எனக்கு இடம் நிறையா இருக்குது. ஆனால் இன்னும் நிறையா பாத்திரம்லாம் நான் போட்டு வைக்கல. இந்த மாதிரி நீங்கள் போடுறப்போ முடிஞ்சளவுக்கு ப்ளைனாக இருக்கிற ஸ்டீலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கட்லரி ரேக் மட்டும் இது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆயில் ரேக் ஒன்று இருக்கும், அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது தேவைப்படலை, இப்போதைக்கு இது மட்டும் வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ரேக்கில் வெயிட்டான பொருள் வைக்கவும் கூடாது. பாத்திரங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். ஆயில் கேன் ரேக்குன்னு சொல்லிட்டு ஆயில் கேன் வச்சிட்டோம்னா அதே வெயிட்டாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு தேவைப்படலை. அதனால் இந்த மாதிரி ரேக்கில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.